ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டடி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நான் வந்துட்டு ஒரு 5 இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய என்ன டிப் அப்படின்னு சொன்னால் கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வந்துட்டு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம 2 மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு நம்ம புக் வைஸ் கான்செப்டாகவும் போகலாம், இல்லைன்னா சிலபஸ் வைஸாகவும் நம்ம வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு புக் வைஸ் நான் படிக்க போனேன் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு ஒரு 2 வீக்ஸ் நம்ம படிப்போம். 2 வீக்ஸ் படிச்சதுக்கப்புறம் என்னடா நம்ம ஒரு டாபிக் கவர் பண்ணாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிப்போம். யோசிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் வந்துட்டு சிலபஸ் வைஸ்க்கு ஜம்ப் பண்ணிக்குவோம். அப்படி ஜம்ப் பண்ணிட்டு மறுபடியும் அதே சிக்ஸ்த்து போர்ஷன் மட்டும் தான் படிப்போம். 7th போர்ஷன் போகும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இல்லை நம்ம அகைன் வந்துட்டு புக் வைஸ் கொஞ்சம் படிப்போம்னு சொல்லிட்டு புக் வைஸ்க்கு மறுபடியும் வந்துடுவோம். இப்படி மாறி மாறி போகிறங்காட்டிக்கு நம்ம எதையுமே கவர் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது போராகவே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். எக்ஸாம்பிள் இப்போ நான் புக் வைஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா புக் வைஸ் 6th to 10th இப்போ இலக்கணம் எடுக்கிறேன் அப்படின்னா 6th to 10th வந்துட்டு இலக்கணம் நான் ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கு அப்புறமா நான் சிலபஸ் எடுக்கணும். சிலபஸ் எடுத்துட்டு இப்போ நான் இதில் கவர் பண்ணாத டாபிக் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதை வந்துட்டு நாம் படிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூஸ் படிக்கிறேன் அப்படின்னா அந்த நியூஸை நான் எப்படி படிக்கணும் அப்படின்ற மெத்தட் நமக்கு இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா மேப் யூஸ் பண்ணி நம்ம படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு திட்டத்தை அமல்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிள் சென்னையில் வந்துட்டு மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை அதுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க, இல்லை அதில் வந்துட்டு ஏதோ ஒரு புது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும், தமிழ்நாடு மேப் எடுத்துக்கணும். தமிழ்நாடு மேப் எடுத்துட்டு அதில் வந்துட்டு எந்த லொக்கேஷன் அப்படின்றத மார்க் பண்ணிக்கணும். அது எந்த டைம், எப்போ நாட்டுறாங்க, இல்லை எப்போ அந்த புது திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்ற அந்த டைமும் அந்த இடமும் அதோட என்ன பெனிஃபிட் அந்த திட்டத்து மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது எல்லாமே அதில் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர்ல இருக்கும். அது எல்லாத்தையும் ஜஸ்ட் நம்ம ஒரு கோ த்ரூ பண்ணி இதை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணும்போது மேப்ல ஜஸ்ட் லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு அது வந்துட்டு நான் எக்ஸாம் டைம்ல போய் அவங்க போட்டுருக்கும் போது நமக்கு எங்க இப்படி மார்க் பண்ணி படிக்கிறங்காட்டிக்கு நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அந்த ஆன்சர்ஸ் வந்து கிளிக் ஆகும். நாம் அதை பற்றி படிச்சிருக்கோம், இந்த லொக்கேஷனில் இருக்குது. நம்ம எக்ஸாமுக்கு போகிற முன்னாடி ஜஸ்ட் அந்த மேப் வந்துட்டு நம்ம பார்த்து போனோம்னா போதும், நமக்கு எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அடுத்த 3வது டிப் என்ன அப்படின்னு சொன்னால் கால அட்டவணை, டைம் சார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன். ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இப்போ முகலாயர்கள் ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க. அடுத்து வந்துட்டு முகலாயர் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நமக்கு என்னென்ன பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பிரிட்டிஷ் எல்லாம் வந்துட்டாங்கல்ல, அவங்க எந்தெந்த டைமில் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் பண்ணாங்க, அவங்க என்னென்ன ஆக்ஷன்ஸ், என்னென்ன வார் நடந்துச்சு, அந்த வாரோட பேர் என்ன, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒரு டைம்லைன் மாதிரி போடலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 1990 என்னென்னலாம் ஈவெண்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணலாம். அடுத்து 1991 அதில் என்ன இம்பார்ட்டன்ட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் நம்பர் நோட் பண்ணி வைக்கிறது மூலிமா இப்போ ஜஸ்ட் அது ஒரு எவ்வளோ பேஜ் நமக்கு கவர் ஆகும்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் ஒரு 15 to 20 பேஜ் தான் நமக்கு கவர் ஆகும். அதை மட்டும் பார்த்தோம்னாலே இயர் வைஸில் நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். தமிழ்லேயும் நமக்கு நிறையா இருக்கும், ஹிஸ்ட்ரியிலையும் நிறையா இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த காங்கிரஸ் என்னென்ன டைமில் வந்துட்டு என்னென்ன போராட்டம் பண்ணாங்க அப்படின்றதும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இந்த 1990 வந்துட்டு சொன்னோம் இல்லையா, இந்த பீரியடில் யார் வந்து தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக இருந்தது, யார் வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க, யார் வந்துட்டு
நமக்கு குடியரசுத் தலைவராக இருந்தாங்க, கவர்னராக யார் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் நம்ம அதில் வந்து நோட் பண்ணி வைக்கலாம். நோட் பண்ணி வச்சோம்னா நமக்கு லாஸ்ட் டைம் கூட நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த பீரியட் இப்போ வந்து ஒரு 5 பேரோட பேர் கொடுத்துட்டு இவங்க வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ன சொல்றது சிஎம்மா இருந்ததை வச்சு அவங்க பேரை வரிசைப்படுத்துங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ நமக்கு தெரியணும் இல்லையா எந்தெந்த வருஷத்துல யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த கால அட்டவணை மூலியமா. அடுத்து வந்துட்டு 4th டிப் என்ன அப்படின்னா மைண்ட் மேப். நம்ம ஸ்கூல் டைம்ல இதை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிருப்போம் மைண்ட் மேப் அப்படின்ற ஒரு விஷயத்த. ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம நிறைய கண்டென்ட் எழுதலாம், என்னதான் நம்ம எழுதி வச்சிருந்தாலும் கண்டிப்பா எக்ஸாம் டைம்ல நமக்கு அது மறந்து போயிடும். அதை வந்து நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு வந்துட்டு எக்ஸாம் யூஸ் ஆகக்கூடியது இந்த மைண்ட் மேப். இப்போ வந்துட்டு நான் ஒரு டாபிக் படிக்கிறேன், எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி டாபிக்கோ இல்லை ஒரு ஜியாகிரஃபி எக்கனாமிக் டாபிக் எதாவது எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அதை வந்து நம்ம மைண்ட் மேப் மூலியமா வந்துட்டு அந்த ஒரு சாப்டரையே ஒரு சிம்பிள் மைண்ட் மேப்பாக நம்ம வந்து ட்ரா பண்ணி வைக்கும் போது நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்துட்டு ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இமேஜ் மட்டும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். கண்டிப்பாக ஒரு கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கண்டென்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக எக்ஸாம் ஞாபகம் இருக்காது. பட் ஒரு இமேஜ் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த இமேஜ் வந்து நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். 5th டிப் என்ன அப்படின்னா ரிவிஷன். நம்ம என்னதான் எக்ஸாமுக்கு மாங்க படித்தாலும் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம படித்தது கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் போகும். இதை வந்துட்டு நாம் வந்துட்டு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு நாள் டாபிக் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே நீங்கள் அதை படிக்கிறதுக்கு முன்னாடி முந்தின நாள் என்ன படிச்சீங்க அப்படின்றத ஒரு 2 minutes ரிவிஷன் பண்ணிங்கன்னா போதும். மோர் தென் 2 to 5 minutes அவ்வளோதான். அதுக்காக மறுபடியும் எகெயின் அந்த சாப்டரை படிக்கிறது வேற, கோ த்ரூ பண்ணுறது வேற. ஓகே, அப்புறம் வந்துட்டு வீக்லி வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த வாரம் ஃபுல்லாக படித்ததை வந்துட்டு ஒரு 15 to 30 minutes ரிவிஷன் பண்ணால் போதும். மந்த்லி படிக்கிறத ஒரு 1 hour ரிவைஸ் பண்ணோம்னா போதும். நமக்கு அந்த டாபிக் எப்பவுமே மறக்காது. ஓகே காய்ஸ், இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி எக்ஸாக்டாக எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸும், கால அட்டவணை எப்படி போடலாம் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸும், மைண்ட் மேப்புக்கான எக்ஸாம்பிள்ஸும் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.